வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு நல்ல ரெசிபி தான். சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ் தாங்க. கொத்தமல்லி தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடு ஏறினோடனே நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் ஊற்றினாலே போதும். ஏன்னா நம்ம வதக்க தான் போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். ஏன்னா நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கணும். ஸோ அதுக்காக நம்ம 2 ஸ்பூன் ஆயில் போடணும். அதை விட கம்மியாக போட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா வதங்காது. உங்களுக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பிடி கொத்தமல்லி போட்டிருக்கேன். பூண்டு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப தீயே எடுத்துடாதீங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும். அது கூட தேங்காய், உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் தேங்காய் நிறைய சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதே நீங்கள் தேங்காய் நிறைய போட்டிங்கன்னா புளி லைட்டாக கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் கம்மியாக போடுறதுனால புளி வைக்கலை. மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய், உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்ததுன்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டால் ஒரு டேஸ்ட் வரும், பச்சை மிளகாய் போட்டால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். ரெண்டுமே ஆனால் சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி காஞ்ச மிளகாய் போட்டு தான் செய்கிறோம். ஸோ நல்லா நம்ம வதக்கி எடுத்தவுடனே ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் சட்னி ஜாஸ்தியாக வேணும்னாக்கா ஒரு 4 இல்லை 2 சமமாக எடுத்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் கரெக்டாக இருக்கும். பூண்டு அதுக்கேற்ற மாதிரி கூட்டவோ கம்மியாகவோ வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி சட்னிக்கெலாம் அரைக்கும் போது நம்ம கல்லுப்பு சேர்த்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சாச்சு. நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு உளுத்தம் பருப்பு 2 சேர்த்து போட்டாலும் ஓகே தான். உங்கள்கிட்ட எப்படி இருக்கோ அது மாதிரி மிக்ஸ்டாக போட்டாலும் ஓகே, இல்லை கடுகு மட்டும் போட்டால் போதும். இந்த சட்னியை போட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுட்டு இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சட்னிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.